சரி பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் சேனலில் நாம் ஐக்யூ சம்மந்தப்பட்ட வீடியோ, அதாவது ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் தொடர்ச்சியாக செய்துட்டு வந்தோம். போன வருடத்துக்குரியது விடுபட்டு போய்த்து. இனி நாம் தொடர்ச்சியாக 2023, அதாவது கடைசியாக நடந்த பாஸ் பேப்பரை பார்ப்போம். சரியா? ஆகவே இதில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வினாக்களை நாம் என்ன செய்வோம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு போவோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது, அதாவது 11வது கேள்வியிலிருந்து செய்யணும். 11ஐயும் 12ஐயும் விட்டுட்டு, அது 11 12 போட்டில் செய்ய வேண்டிய கேள்வியில் டிரெக்டாகவே நாம் என்ன செய்யலாம், செய்து பார்க்கக்கூடிய கேள்வி. அதை நான் இன்னொரு வீடியோவாக பதிவிடுறேன். 13வது கேள்வியில் ஆரம்பிப்போம். சரியா? அதாவது போட்டில் எந்தெந்த கேள்விகள் செய்ய வேணுமோ அந்த கேள்விகளை செய்துட்டு அடுத்ததாக நாம் என்ன செய்வோம், அடுத்த கேள்விகளுக்கு போவோம். ஆகவே முக்கியமான கேள்விகளை நாம் முதலாவது செய்து பார்ப்போம். சரி, அப்போ 13வது கேள்வியை பாருங்கள். பேப்பரில் தாக்க நீங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேப்பரை எட் பண்ணி விடுறேன். இந்த பாஸ் பேப்பரை பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே 13வது கேள்வியை பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் பிரபாத், ஆகவே முதலாவது குழு தாராங்க. இந்த ஓட்ட நிகழ்ச்சி என்பது 100 மீட்டர். ஆகவே 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் பிரபாத் ஓட்டப்பாதையில் தனது 90வது மீட்டரை கடந்து செல்லும் கணத்தில், அப்போ பிரபாத் என்று ஒரு ஆள் அவர் ஓடி இதில் இந்த இவ்வளோ தான் மொத்தம் 100 மீட்டர். அவர் 90வது மீட்டரை கடந்து செல்லும் வேளையில், ஆகவே அவருக்கு இன்னும் 10 மீட்டர் இருக்குது. அந்த வேளையில் அக்கணத்தில் பிரபாத்துக்கு 1 மீட்டர் பின்னால் குமார் 2வதாக இருந்தார். அப்போ குமார் என்று ஒருத்தர் பிரபாத்துக்கு மொத்தம் 100 மீட்டர் 1 மீட்டர் பின்னால் இருக்கார். ஆகவே 89 மீட்டர் ஓடி இருப்பார். என்ன இவர் 90 மீட்டர், ஆக இங்கே என்ன 11 மீட்டர் ஓடி முடிக்கணும். சரி, இப்போ 2வதாக இருந்தார். பிரபாத் 24 km/h எனும் சீரான கதியை பேணி இருந்தால், பிரபாத் ஓடுறாரு 24 km/h. இந்த இதுவும் முக்கியமாக 24 km/h என்ன சீரான கதியை பேணி இருந்தால், போட்டியை பிரபாத்துடன் ஒரே நேரத்தில் முடிப்பதற்கு குமார் அடுத்த 11 மீட்டரில் எவ்வளவு வேகத்தோட சீரான வேகத்தோடு ஓடணும் என்பதுதான் கேள்வி. அப்போ நமக்கு தெரியும் இங்கே 6 மூடுகள் சம்பந்தப்படலை. ஆகவே இலகுவான சமன்பாடு தான் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஆனால் 2 பேரும் இருக்கிறது ஒரே டைம். அதை ஒத்துக்கிறீங்களா? 90 மீட்டரில் இவர் 10 மணிக்கு இருந்தால் இவர் 89 மீட்டரில் 10 மணிக்கு இருக்கார். அப்போ 2 பேரும் 10:05 முடிக்கணும்டா. அப்படி வர செகண்ட் கணக்கெலாம் வர, நான் சும்மா அவ்வளோங்கிறதுக்கு சொல்கிறேன். 10:05 இவர் முடிக்கணும்டா, இவரும் 10:05 தான் முடிக்கணும். அவர் 2 பேரும் 5 நிமிஷம் தான் ஓடணும். 5 நிமிஷம் 10 மீட்டர் ஓடையலாம். சரி, 5 செகண்ட் தான் ஓடணும் வச்சுக்கிட்டோம்டா. இவர் ஓடுறதுக்கு எடுக்கிற டைமும் சமன். ஆகவே பிரபாத்துக்கு நான் சொன்னேன்டா, பிரபாத்திர கதி 24 சமன் தூரம் இங்கே 24 km/h. தூரம் எவ்வளவு? தூரம் 10 மீட்டர் ஓடணும். டைம் நமக்கு தெரியும். அடுத்தது இவர் எனக்கு தெரியா வி, ஆனால் 11 மீட்டர் ஓடணும். டைம் இது. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நம்ம உங்களுக்கு வரும் இங்கே மீட்டர், இங்கே km/h. இங்கே km/h மீட்டருக்கு மாற்றணுமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. ஏன் இல்லைண்டா, சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு, சரி கட்டாயம் இல்லை. ஏன் இல்லைண்டா, ஏன் அந்த இது இல்லை ஏன்டா இங்கே வி km/hலாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு நேர் விகித சமன். அதாவது நான் இதை அழிச்சேன், இது ரெண்டையும் ஒரே சமண்டத்தால் அழிச்சேன்டா இது விகித சமனாக மாறும். அல்லது ஒன்றால் பிரித்து விடுங்க, 2 ஒன்று தான். விகித சமன்டா இதை 24 வி அல்லது வி 24 நான் ஈன்னு எழுதுகிறேன். இப்போ இது விளங்கிட்டானே, ஆகவே நான் 5 எழுதுகிறேன். வி 24 சமன் 11/10. வி சமன் 11 தர 10/24 km/h. 110/24 km/h. அல்லது எப்படி செல்லலாம்? அல்லது எப்படி செல்லலாம்?
இப்போ நான் இங்கே இதை அழிக்கலைன்னு வச்சுக்கோமே, சில ஆக்களுக்கு இது விளங்கியிருக்காது, இதுவும் டைம், இதையும் அழிக்கலை, இதுவும் டீண்டா, இதை இதால் பிரிங்க, இல்லாட்டி இதை இதால் பிரிங்க. விஏ 24 பிரித்தா வியின் கீழ் 24, இதை இதால் பிரிக்கக்குள்ள டிடி எல்லாம் வெட்டுப்பற்றும், அப்படி தானே, 11/10. ஆகவே 24 அங்கே பெருக்கினது புல என்ன, இங்கே பெருக்கினது புல மன்னிச்சிக்கங்க, இங்கே பெருக்கினது புல என்ன 24 இங்கே போய் பெருக்கப்படும், 11/24/10. அதே மாதிரி தான் 11/24/10. ஆகவே என்ன ஆன்சர், 11 24 பெருக்குங்க, 24 24 வரும், 264, 264/10 206.4 km/h. ஆகவே விட எத்தனாவது, 4வது விட. சரியா பிள்ளையா? சரி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேமராவில் கைப்பட்டு கொஞ்சம் ஆடிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. அதே போல் இன்னொரு போட், ஆகவே அழிச்சழிச்சு தான் செய்ய வேண்டிய நிலைமை. ஆகவே உங்களுக்கு இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமில்லை, கதை சமன் தூரத்திங்கில் நேரம். இங்கே ரெண்டுக்கும் டைம் சமன் என்ற ஒரு கோட்பாடு தான். டைம் சமன் என்றால் நீங்கள் இங்கே கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன் நம்ம km/h வரப்போது, இங்கே இதை பிரிக்கக்குள்ள மீட்டர்லாம் வெட்டுப்பாட்டுரும். ஆகவே நமக்கு தேவையில்லை. ஏன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி கன்வெர்ட் பண்ணி டைம் எதைவா விளங்கிட்டா? சரி, இதான் இதுக்குரிய ஆன்சர். ஆகவே அடுத்த வீடியோவில் நாம் என்ன செய்வோம், அடுத்த இதில் சந்திப்போம். சரி பிள்ளைகள்.